ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அடை, அதுவும் நல்ல சாஃப்டாக செய்யணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் 1 கப் நம்ம நார்மலாக இட்லிக்கு போடுற பச்சரிசி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் புழுங்கலரிசி, 1/2 கப் பாசி பருப்பு, அப்புறம் 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் 3லேருந்து 4 தண்ணிக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இதில் நல்லா அரிசி பருப்பெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இதிலையே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 6லேருந்து 7 வரமிளகாவை போட்டு ஊற வச்சிட போகிறேன். ஸோ நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க, மினிமம் 4 மணி நேரம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஒரு 5 ஹார்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், பருப்பு இப்படி நம்ம லைட்டாக உடச்சி பார்த்தோன்னா டக்குன்னு சாஃப்டாக உடைய வரணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. இதுதான் நல்லா ஊறிருக்கு அப்படின்றதுக்கு பதம். இப்போ அடுத்து நான் அதை கிரைண்டரில் ஆட்ட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் கூட ஆட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வரமிளகா சேர்த்துடுறேன். வரமிளகா கொஞ்சம் நல்லா அரையட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மற்றதெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வரமிளகா நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா நிறுத்திட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா சாஃப்டான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நெருன்னு எடுக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் எடுத்துடக்கூடாது. இட்லி மாவு அரைப்போம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முந்தின பதத்தில் நம்ம எடுத்துடணும். லைட்டாக, அதாவது நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா லைட்டாக அந்த நெருப்பு தெரியணும், அந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆட்டிடுச்சு, நல்ல ஒரு பதமும் வந்துருச்சு. இதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சமாக சீரகத்தை போட்டு 1க்கு 2 ஆட்டிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 1 வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து நான் தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன். ஒரு சில பேர் கொஞ்சம் பல்லாக போட்டுப்பாங்க. அப்போ பல்லாக போட்டால் சின்ன குழந்தைங்கள்லாம் அதை ஓரமாக ஒதுக்கிடுறாங்க. அதனால் இதை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சொன்னாப்பில் நல்லா கலந்துடலாம். இப்போது இதில் தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான். இதில் நம்ம இப்போ அடை ஊற்றிடலாம். நல்ல ஒரு அயன் பேனை நல்லா சீசன் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய்லாம் நல்லா தடவி வச்சுருக்கேன். அதில் நல்லா இந்த மாதிரி ஊற்றிடலாம். ரொம்ப மெல்லுசாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தடியாக தான் ஊற்றணும். ரொம்பவும் குண்டாக ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஊத்தப்பத்துக்கும் தோசைக்கும் நடுவில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றிக்கிறணும். இந்த ரெசிபி என்னோடய ஃப்ரெண்டோடைய அம்மாவோட ரெசிபி. அவங்க கையில் அடை எப்போயுமே சூப்பராக இருக்கும். என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். இப்போது கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் கலர் எல்லாம் மாறும். கலர் மாறினதுக்கப்புறம் இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். அடை வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பரான ஒரு கலர். நம்ம வெந்தயம்லாம் சேர்த்தோம் இல்லையா, அது போக மஞ்சள் பொடியெல்லாம் சேர்க்கும்போது அப்படியே பாருங்கள் எவ்வளோ நல்லா செவந்து சூப்பராக வந்திருக்குன்னு. இது ஒரு தேங்காய் சட்னி இல்லாட்டினா ஒரு வெல்லமும் நெய்யும் கலந்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.